தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை. ஆன்மீகம் என்பது வயதானவர்களுக்கு மட்டும்தானா, இல்லை எப்போது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் அந்த ஆன்மீகத்தை சிறுவருக்கு கூட கடைப்பிடிக்கலாமா? இந்த உலகத்தில் குழந்தை பிறக்கும்போது ஆன்மீக தொடர்பு என்பது வந்துவிடுகிறதுங்க. பிறந்து ஒரு வருடம் வரை அந்த குழந்தை ஆண்டவனின் குழந்தையாகவும் பார்க்கப்படுதுங்க. பிறந்து ஒரு மாதமான அந்த குழந்தைக்கு உறங்கும் போதும் சிரிக்காமல் காணப்படும். அப்படி உறக்கத்தில் சிரிக்கும்போது அந்த கடவுள் அந்த குழந்தையிடம் ஒரு விளையாட்டு காட்டுறதும் குழந்தைய அள வைக்கிறதும் இந்த மாதிரி 2 வேலைகளுமே ஒரு இறைவனை அந்த குழந்தையுடைய 1 வயது வரைக்குமே செய்வாருங்களாமா. அதே போல் குழந்தை முதலில் சோறு ஊட்டும் போதும் ஆலயத்தில் வைத்து அன்னப்பிராசனம் என்கிற நிகழ்வை செய்யணுங்க. 1 வயது குழந்தை ஆனாலும் அதுவரை கடவுளின் குழந்தையாகவே வளர்ந்த நிலையிலும் நமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும் சடங்குகள் தான் குலதெய்வத்தினுடைய ஆலயத்தில் வைத்து குழந்தைகளுக்கு மொட்டை அடித்து காது குத்துவதும் அதனுடைய நிலைகளாகும். அதன் பிறகு அச்சர அபியாசம், அதாவது குழந்தைகளுக்கு எழுத சொல்லியும் தருவதாக ஆலயத்தில் வைத்து சடங்குகளையும் செய்கிறாங்க. இப்படி குழந்தை பருவத்தில் இருந்து ஆன்மீகம் என்பது நம்முடன் பயணித்து கொண்டு தான் இருக்கிறதுங்க. இந்த வயதாகும் போது அந்த ஆன்மீகத்தை ஒவ்வொருத்தரும் அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ அது கடைப்பிடிக்கிறது. அப்புறம் கடவுள் எனக்கு என்ன பண்ணி போயிடுச்சு, நான் எதுக்கு கும்பிடணும் செய்யணும்? கடவுள் உங்களுக்கு எதுவுமே கொடுக்காதுங்க, எதுவுமே இது பண்ணாதுங்க. உங்களுடைய கர்மா நீங்கள் முன் ஜென்மத்தில் செய்த பாவ வினைகளுக்கு தகுந்தாப்பில் தான் இப்போ கிரகங்கள் வேலை செய்யும். இதில் இறைவன் நீங்கள் வழிபாடு பண்ணுங்க, என்னை கும்பிடுங்க அப்படின்னு எந்த இறைவனும் உங்களை கூப்பிடல. நீங்கள் உங்களுடைய சந்தோஷத்துக்காண்டி தான் நீங்கள் இறைவனை வழிபாடு வைக்கிறீங்க. இதில் குறை நிறைகள் அப்படின்றது இறைவன் மீது தவறு இல்லை. அப்புறம் எதுக்கு நான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும்? அப்புறம் எதுக்கு கடவுள்னு ஒன்று இருக்குது? போக வேண்டாம், விட்டுருங்க. நீங்கள் உங்கள் பணியை செய்யுங்க. அந்த பணியில் இறைவன் இருக்கிறான். அதில் உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கொடுக்கணும், அதையே செஞ்சு போட்டு போங்க. புரியுதுங்களா? ஸோ குறை சொல்ல வேண்டாம். உங்களுக்கு பிடிக்கலாம், விட்டு ஒதுங்கிக்கோணுங்க. இதுதான் ஆன்மீகங்க. இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணி போடுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.